விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கல் ஒளி. டின் டின் டின். இந்த முறை ஒரு 10 நாள் ஆகிட்டேன். கொஞ்சம் இந்த வெப்சீரிஸ் வேலை தான். என்னடா சும்மா அப்படின்னு கேட்கலாம். வேலை கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அதனால் இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் போன பாட்காஸ்ட்டுக்கும் நல்ல வரவேற்பு இல்லை, கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா குட்டி செஃப் பற்றி, ரிமெம்பர் யுவர் செல்ஃப் பற்றி என்னென்ன ஒரு 10 செகண்ட் கூட உட்கார முடியல. இவ்வளோ கஷ்டமானே, அவ்வளோ கடுப்பாக இருக்கனே, ஒன்றுமே இல்லாமல் இருக்கனே, இந்த எம்டினஸ் தான் வாழ்க்கையா அப்படி இப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அந்த கன்ஃபியூஷன் வரணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அது ஏன் நம்மளால் நம்மளை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு புரியும் பொழுது நம்ம வாழ்க்கையே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நமக்கு புரிய வரும். நம்ம கிட்டேருந்து நம்மளை பிடுங்கி எறிகிறது தான் இந்த உலகத்தோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுதான் தியானம் கற்றுக்கிறதுக்கான ஆரம்பம். இதுவே உன்னால் முடியலையேன்னு மனசு யோசிக்கும் போது தான் நம்ம இவ்வளவு அன்கான்ஷியஸாக, இவ்வளவு ட்ராப்டு ஒரு பீயிங்ஸான்னு புரியும் போது தான் ஏன் தியானங்கிற விஷயத்தை அந்த உலகம் கண்டுபிடிச்சது, புத்தருங்கிற ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மேட்டர்லாம் என்னென்னு புரிய வரும். ஸ்பிரிச்சுவலிசம்னா என்ன, உண்மையான கடவுள்னா என்ன, கடவுள் தன்மையான என்னன்னு புரிய வரும். அதுக்கு தான் அந்த இது. ஸோ இன்றைக்கி ஒரு 2 விஷயம் வச்சுருந்தேன். ஒன்று ரொம்ப நாளாக இந்த அண்ட சராசரம், இந்த காஸ்மோஸ், அதை பற்றி பேசணும் ஐடியா. இல்லை இந்திய தத்துவ மரபு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபிலாசபி அப்படின்னா ஃபாரின் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பேசலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. காஸ்மோஸ் பற்றி பேசலாம். காஸ்மோஸ் அப்படின்னா கசம்சால காஸ்மோஸ் அப்படின்னா உங்கள் வீட்டு மாடிக்கு போயிட்டு மல்லாக்க படுத்திங்கன்னா விட்டத்தை பார்க்க, விட்டத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வானம்னு ஒன்று இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கும். இரவு அங்கே நிலா இருக்கும், நட்சத்திரம் இருக்கும். இப்போலாம் முக்கால்வாசி தெரியறதில்ல. ஒரு காலத்தில் அவ்வளோதான் மனுஷங்களுக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான் தெரிஞ்சுது. ஆனால் அப்போ நட்சத்திரம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பொல்யூஷன் அப்போ கண்டுபிடிக்கல. லைட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனாக இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. அந்த மொரிஷியஸ் போயிருந்தேன்னு சொன்னேன் ஹனிமூனுக்கு. அப்போ பீச்சில் போய் நிற்கிறோம் நைட் டைமில், ஃபுல் ஸ்கையும் நட்சத்திரம். அப்புறம் என்ன இங்கே இவ்வளவு இருக்கே அப்படிங்கிற, இல்லை அது எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா லீஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியில் மொரிஷியஸ் 2nd பிளேஸோ தான் வருதான். அதனால் பொல்யூஷன் இல்லாமல் இருந்தால், லைட் பொல்யூஷனு, ஏர் பொல்யூஷனாக இல்லாமல் இருந்தால் நட்சத்திரம் தெரியும் போல், ஃபுல் ஸ்கையும் தெரியுது. சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கோமே அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு டைம். அவ்வளோதான் மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு கேட்டால் 9 பிளானட் பேர் சொல்லுவீங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ பிளானட் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் 3 ஒரு சேட்டலைட்டு சொல்லுவீங்க. மில்கி வே, காஸ்மோஸ், நெபுலா, கேலக்ஸி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதெல்லாம் தெரியாது. அப்போ அதிகாலத்தில் என்ன பண்ணியிருப்பான், பேனு மேலே பார்த்துருப்பான். அதுவும் இடி இடிக்கும் போது தான் அவனுக்கு நம்ம மேலே ஒன்று இருக்குங்கிறே அவனுக்கு கான்ஷியஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். வெயில், மழை அடிக்கும் போது தான் என்ன ஏதோ ஒன்று இருக்கே, கன்ஃபியூஸ்டு உங்கா புங்கா மாதிரி மேலே பார்த்துருப்பான். அப்புறம் இடி இடித்து மழை அடித்தா கோவக்குள்ளே ஓடிடுவான். அப்படி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சூரியன், நிலா வரும்போது இருட்டு போய் லைட்டு வருதா, கொஞ்சம் சேஃப்டி ஃபீல் கிடச்சிருக்கும். ஓகே, அதை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிருப்பான். வெயில், பகல், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் வரும்போது கும்பிட்றோம். அதெல்லாம் பெரிய மாதிரி பேசிட்டேன். கடவுளாக மாறுறாங்க. அப்போது நட்சத்திரத்தை கவனிக்கிறான், அதை ட்ரேஸ் பண்ணுறான், மேப்பு போடுறான். அதில் திங்ஸு, ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தெரியுது. கான்ஸ்டலேஷன் கொண்டு வரான். அதிலிருந்து கதைங்க எழுதுகிறான், மித்து எழுதுகிறான். அதிலிருந்து ஆஸ்ட்ராலஜி வருது. இப்போ இருக்கிற ஜோசியம் கூட கிடையாது. இப்போ கேன்சரு, பிளைடிஸு, அக்வாரியஸு, கேப்ரிகான்னு கண்டதையும் கொண்டு வரான். அப்புறம் ஸ்டாரை மார்க்கிங்காக வச்சுக்கிறான். பிளைடிஸ் நம்ம ஊரில் தமிழ் மாதமாகுது. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இந்த ஸ்டாருங்களை வச்சு கும்பிட்ற ஸ்டார் கேலண்டர் இருக்குது, ஆஸ்ட்ரல் கேலண்டர்ன்றாங்க. ஸோ நட்சத்திரத்தை கணக்கில் வச்சு கும்பிட்ருக்காங்க. நட்சத்திரமும் நிலாவும் சூரியனும் உங்களுக்கு கேலண்டர் கணக்கு.
இப்படியே வானத்து மேலே ஒரு ஃபேசினேஷன்லேயே இருக்கான். அவனுக்கு தான் பெரிய பிரமிப்பாக இருக்குது. இது என்னப்பா அது இவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்கும், இதுக்கு மேலே என்ன இருக்கும், டமால் இடி இடிக்கும், ஓடு 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 ஓடு. அவனுக்கு அந்த இடி என்ன பண்ணுறதுன்னு தெரிலனால நம்ம ஜிஎஸோட கடவுளுக்கு இடியை வச்சுட்டான். கடல் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பொசைடன் ஒரு கடவுள் ஆக்கிட்டான். எரிமலை கண்டிப்பாக அவன் பார்த்துருக்கணும், அதுக்கு ஹேடஸை பிடிச்சி போட்டுட்டான். ஸோ நம்ம ஊரில் இப்படி உலகம் ஃபுல்லாக இயற்கை பேரழிவை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு இயற்கையை கண்ட்ரோல் பண்ண தெரியலை. ஒரு பிரமிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடலை மீன்களை பார்த்து கற்றுக்கிட்டு மரக்கட்டைகளை வச்சுட்டு கல்லை ஆரம்பித்து அப்புறம் ஓடை படகு அப்புறம் போர்க்கப்பல்னு போயிட்டான். நிலத்துலேயும் சக்கரம் கண்டுபிடிச்சிருப்பான், ஃபயர் கண்டுபிடிச்சி காற்றை அடித்து கண்ட்ரோல் பண்ணிட்டான். இந்த ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம். மேலே ஒன்று இருக்க கூடு மாதிரி வானம், அது என்ன பண்ணுறது ஒன்றெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பறக்கலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா வந்திருக்கும். ஹாட் ஏர் பலூனு, ஃப்ளைட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஓகே. ஆனால் இந்த நிலாவுக்கே போய் உட்காரணும் பார்த்தா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கும். அது ரீசெண்ட் என்றைக்கு அவனுங்க அந்த வானத்தை தாண்ட ஆரம்பிச்சிட்டானுங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு அது மேலே பிரமிப்பு மனிதர்களுக்கு போயிடுச்சு. எவ்வளோதானா. ஆனால் அது ஆரம்பத்தில் அது கூட போகல. உலகத்தில் அதிகபட்சமான பேர் ஒன்றா உட்காந்து சேர்ந்து பார்த்தா லைவ் டெலிகாஸ்ட் வந்து அமெரிக்காவில் அப்போலோ இது மூன் லேண்டிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினதுன்னு சொல்லுவாங்க. நிலாவில் யார் அப்போ கூட நிலாவில் யார் முதல்ல கால் வைக்கிறது தான் போட்டி. நிலாவில் கால் வருஷம் பெருமை கொள்ளலை. ரஷ்யா வைக்குதா இல்லை நம்ம அமெரிக்காக்காரன் வைக்கிறா, அவங்களுக்குள்ள ஒரு போட்டி அப்படி போச்சு. அப்புறம் ஸ்பேஸ் வார் ஆக்குறானுங்க. கோல்டு வாரில் அமெரிக்கா ரஷ்யாக்கான போட்டியாக ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டானுங்க. இப்போ ஸ்பேஸ் கண்ட்ரோல்ன்றானுங்க. இப்போது நிக்கோலஸ் டெஸ்லாவோட ப்ரைவேட் ஸ்பேஸ் ராக்கெட் வரைக்கும் வந்துருச்சு. மார்ஸுக்கு போகலாம், மார்ஸுக்கு போய் செத்து போகலாம், ரிட்டர்ன் வராதிங்க, நீங்கள் தான் மார்ஸோட முதல் சந்ததின்னு ஒரு பிளானட் வரைக்கும் போய் உட்காந்துக்குச்சு. இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அதை கையில் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்புறம் இது மார்ஸுக்கு ரோபோட் ஷிப் அமிச்சோம், அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோம். பேல் ப்ளூ டாட்னு சொல்ல வேணாது. ஆர்பிட்டர் வந்து ஃபோட்டோ எடுத்து மார்ஸ் அனுப்போம். ஓ இவ்வளோ தானே செவ்வாய் கிரகம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். ஜூபிட்டர் சேட்டன் ஹை குவாலிட்டி டிஃபைன் இமேஜஸ்லாம் இப்போ போட்டால் கூட கூகுளில் கிடைக்கும். சேட்டலைட் எடுத்து அனுப்புது ஹை பிக்சல் ரேஷியோவில். கடைசியில் மில்கி வையும் எடுத்துட்டோம். ஓ இதுதான் இங்கே தான் இருக்கிறோம்மா நம்ம. அதை பார்த்தா நமக்கு புத்தி புண்டை வரலாங்கிறது வேறு. ஸோ இவ்வளோ தூரமும் விளங்கியாச்சு. ஸோ அப்போது அந்த ஒரு பிரமிப்புங்கிறது ஏங்க பிரமிப்பு போனால் என்ன மயிறு, அது அறிவியலில் நம்ம கண்டுபிடிச்சி போயிட்டோமே, அது ஓகே. இப்போ ஸ்பேஸை தாண்டி போகிறதுனால சேட்டலைட் கண்டுபிடிக்கிறோம், ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதன் மூலமாக வெதர் கண்டிஷன் இன்டர்நெட் வருது, மக்கள் ஒன்றா வராங்க, ஏதாவது இயற்கை பேரிடமோட இண்டிகேஷன் வருது, அது நடக்குது. அதே நேரத்தில் இந்த ஸ்கையை யார் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற வானத்துக்கான போட்டியும் வருது. எவன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறானோ அவன் தான். ஆப்வியஸ்லி அது அமெரிக்கா. ரஷ்யாவும் வந்து போட்டி போட்டிருந்தாங்க. யூரி கேகரின் ஒரு முதல் மனிதர், அப்புறம் லைக்காங்கிற நாயை அமுச்சு விட்டாங்க. இப்படி அங்கே ஒரு போட்டி ஒன்று போச்சு. அப்புறம் அமெரிக்கா மூணில் போய் இறங்கவே இல்லை, ஸ்டான்லி குர்பிக் தான் செட்டு போட்டு கொடுத்தாருன்னு சைடில் கான்ஸ்பிரசி ஓல்கள்னு இந்த பக்கம் ஒரு கும்பல் ஒன்று போகுது. இதில் பிரமிப்பு என்னென்னா ஓஷோ, திருப்பி பேக் டு ஓஷோ. அதாவது அறிவியல் என்ன பண்ணோம்னா தினசரி நம்ம பார்த்து பிரமித்த விஷயத்துலேருந்து அந்த பிரமிப்பை எடுத்து விட்டுடும். இப்போது நம்மளோட சின்ன பசங்க ஸ்கூல் புக் எடுத்தால் யூனிவர்ஸ், மில்கி வே, கேலக்ஸி, சோலார் சிஸ்டம்னு அப்படியே ஒரு 10 பேஜில் 10 ஃபோட்டோ பிடிச்சி முடிச்சிடுவாங்க. அதுங்களுக்கு இந்த ஸ்கைங்கிறது ஒரு விஷயமாகவே தெரியாது. நம்ம சின்ன வயசில் மாடியில் வாயை பொழந்து பார்த்தா மாதிரி நம்ம பசங்க பார்த்துருக்கா பாருங்கள், கண்டிப்பாக இருக்காது. அதுங்க தலையே மேலே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவே போயிடுச்சு. ஆச்சரியமாக எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் நேம்லேருந்து டிசெக்ஷன், கிளாசிஃபிகேஷன் போயிட்டானுங்க. ஸோ வந்து உங்களுக்கு அறிவியல் என்ன பண்ணுதுன்னா இயற்கையை நோண்டுது, இயற்கையை வந்து டிவைட் பண்ணுது, கிளாசிஃபிகேஷன் பண்ணுது, ஹைரார்க்கிக்குள்ளே கொண்டு வருது, ஸ்ட்ரக்சரு, நாமன்க்ளேச்சரு, பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பிரிக்க ஆரம்பிக்குது. ஸோ பிரித்து நாலேஜ் அதிகமாகும் போது அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு இயற்கையை பார்க்கணுங்கிற பிரமிப்பு வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து திரும்பி வராது. இப்போ ஒரு ரோஸ் செடி இருக்கிறீங்க, அது அறிவியல் எப்படி பிரிக்கும்? பெட்டலுங்கும், ஸ்டெமனுங்கும், அப்புறம் இது லீஃபுங்கும், ரூட்டுங்கும், அப்புறம் உள்ள நிறைய இருக்குமே அந்த போலனுங்கும், கிரெயின்ஸுங்கும், அது வந்து பிரித்து
நம்ம பார்ட்ஸ் மார்க்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்னு பாட்னியில் 5 மார்க் கேள்வி எழுதுறாமல் எழுதுவோம். ஆனால் ஒரு முழு ரோஜா அப்படிங்கிறது அறிவியலில் பதில் இல்லை. ரோஜா அந்த மோந்து பார்க்கும்போது ரோஜாங்கிற உணர்வு இருக்குல்ல, அது அறிவியலில் பதில் இருக்காது. ஏன் ஸ்மெல் நல்லா இருக்குன்னு வேணால் சொல்ல தெரியும். ஸ்மெல் ஏன் வருதுன்னா மூக்கில் ஒரு போர்ஸ் இருக்குது, மூக்கில் செல் இருக்குது, இதில் ஒரு இது இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் மட்டும் ஏன் தனியாக ஒரு ஸ்மெல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அறிவியலில் பதில் இல்லை. ஒவ்வொரு விதமான ஸ்மெல்லை எப்படி பதிவாகுதுங்கிறது வேணால் அறிவியல் சொல்லலாம், ஸ்டோர் பண்ணிக்கணும். அது ஏன் நமக்கு அந்த உணர்வு வருதுங்கிறது பதில் இல்லை. அறிவியல் ஒரு பிரித்து சொல்ல தெரியுமே தவிர ஒன்றா அதோட உணர்வை விளக்க தரல. அதுதான் அறிவியல் பண்ண ஒரு நல்லதும் அறிவியல் பண்ண ஒரு கெட்டதும் கூட சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஒரு ப்ரிஷியஸான ஒரு பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு மனிதர்கள்ட்ட போயிடும். இவ்வளோதானா ஏன் அப்போது இதெல்லாம் இல்லாத போதும் மனிதர்கள் போரெலாம் பண்ணிக்கிட்டு உலகத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தாங்களேங்களாம். அப்போ அவனுக்கு பூமி மேலேயே ஒரு ஆசை இருந்துச்சு. அலெக்சாண்டர் டைமில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இந்த கார்ட்டோகிராஃபிமாங்க, இந்த சயின்ஸ் ஆஃப் மேப்ஸ். சூப்பராக ஒருத்தர் எழுதியிருப்பார். மேப்புகள் கண்டுபிடிக்கிறது தான் பல வாரங்களுக்கான காரணம் அப்படின்னா, அதாவது மேப்புன்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது, வரைபடம் வரையும் பொழுது, இந்த கார்ட்டோகிராஃபருங்கிற ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு ராஜா நியமிச்சிருப்பான். இங்கிலாண்டுக்கு எலிசபெத் ராணி ஒன்று பண்ணும், ஸ்பெயின் ஆர்மாடாக்கு ஒன்று பண்ணுவானுங்க, டச்சு ஒன்று பண்ணுவான், போர்ச்சுகீஸ் ஒன்று பண்ணுவான், ஃப்ரெஞ்சு ஒன்று பண்ணுவான். இந்த மேப்பை எவன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறானோ அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு ராஜாவுக்கும் வர ஆரம்பிச்சு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மேப்புன்னு ஒன்று இல்லாத வரைக்கும் அடுத்து என்னங்கிற தேடல் இருந்துக்கிட்டே இருப்பான் அப்படிம்பாங்க. இப்போ இந்த புலப்படாத நகரங்கள் இட்டாலோ கல்வினோட புக்கு படிங்கன்னு சொல்லியிருப்பேன் போன முறை. அதில் கூட செங்கிஸ்கான் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைனா கூட அவனுக்கு அந்த புக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. வேர்ல்டு அவன் குதிரையில் எவ்வளோ தூரம் போகிறானோ அதுதான் அவனோட தேசம். மார்க்கோ போல கப்பலில் போய் பார்த்ததெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவார், ரீல் கூட விடுவார், நம்பி தான் ஆகணும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி இல்லை, மேப்புங்கிற ஒரு டிஃபைனேட்டிவ் சயின்ஸ் கிடையாது இருந்துச்சு. இந்த கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்த காலத்தில் மேப்பெல்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ அந்த கொலம்பஸுங்கிறவன் ஸ்பானிஷ் ராஜா ராணிக்கிட்ட ஃபண்டு கேட்பான். நான் மேப் வரைய போகிறேன், இந்த மேப்பெல்லாம் அப்படி பெருசாக்கிக்கிட்டே போனால் நீங்கள் அதில் ராஜாவாகலான்னு ஒரு அரசுக்கிட்ட ஒரு கார்ட்டோகிராஃபரோ ஒரு ட்ராவலரோ எக்ஸ்ப்ளோரரோ ஓகே வாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக மேப் இருந்துச்சு. அந்த மேப்புங்கிற இன்வென்ஷனே உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ராஜாக்களுக்கு வர்றதுக்கான காரணமாக ஒருத்தர் எழுதியிருந்தார். என்ன புக்குன்னு தெரியல, ஆனால் இது ஒரு லாஜிக்கான விஷயந்தான். இப்போ அலெக்சாண்டர் கூட எடுத்துக்கோங்களேன், அவருக்கு இந்தியாவில் ஒரு தேசம் இருக்குன்னு தான் தெரியும், அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ இங்கே போரஸ் ராஜா கிட்டே பார்த்து யானையை பார்த்து ஓடினாங்கிறது உண்மையாக இருந்திருக்கலாம். அங்கே வராதருக்குன்னு யானை இருக்குன்னு தெரியாது. கதை வழி தான், மேப்பு கிடையாது, ரூட்டு கிடையாது. வாஸ்கோடகாமா அப்படியே சி ரூட்டு கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு டூர் பார்க்கலாம் வரல, கொள்ளடிக்க தான் வந்தானுங்க. பார்த்தா வாஸ்கோடகாமா ஃபவுண்டடு இந்தியாமான ஒரு மயிரும் இந்த கிறிஸ்டோஃபர் இன்வெர்டட் ஒரு மயிரும் இல்லை. காலங்காலமாக ஒவ்வொரு நேரத்தில் அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். இது மேப்பு போடனாய் பார்த்துட்டு இது இன்வெர்டடு, இது ஃபவுண்டடுங்க. எந்த நிலத்தை யார் கண்டுபிடிக்கிறதுங்கிற லாஜிக்காகவே இல்லையே. ஒரு மனிதன் நிலத்தில் பிறந்திருக்கான், இன்வென்ஷனுங்கிறது பூமியை இன்வெர்டடுங்கிறது எப்படி ஒரு மனிதன ஒரு நிலத்தை பார்த்து சொல்கிறது? அது வெஸ்டர்னோட திமிரு. ஸோ அப்படி ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பித்தான். வாஸ்கோடகாமா ஸ்பெயினோ டச்சோ போர்ச்சுகீஸோ ஃப்ரெஞ்சோ இதே மாதிரி நெப்போலியனுக்கும் இந்தியாவுக்கு வரணுங்கிற ரூட்டு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் எகிப்து வழியாக வந்தாருமா. இவன் இந்தியாவுக்கு வரும்பொழுது எகிப்து வழியாக வரும்பொழுது தான் அந்த இடத்துல பிரமிட்ஸை பார்க்குறான். அங்கே ஃப்ரெஞ்சோட கூட வந்த எக்ஸ்ப்ளோரர் போகிறாங்க. அங்கே ஒரு நல்ல ஒருத்தர் பேர் மறந்துடுச்சு, அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ தான் அந்த ரொசட்டா ஸ்டோனுங்கிறது அங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரொசட்டா ஸ்டோன் தான் இந்த வெஸ்டர்ன் நாகரிகத்தோட ஆரம்பம். என்னென்னா இப்போ இஜிப்ஷியன் ஹைரோகிளிப்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த எஜிப்டில் இந்த லெட்டர்ஸ் இருக்காது, டயக்ராமாக வரைஞ்சிருப்பானுங்க. கொக்கு, சேவல், வவ்வால், பூச்சின்னு வரைஞ்சிருப்பானுங்க. இதுக்கும் அர்த்தம் தெரியாத மொழிக்கு பல ஆயிரம் வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை கிராக் பண்ண முடியல. இந்த மாயன் சிவிலைசேஷனோட இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ரொசட்டா ஸ்டோனுங்கிறது அந்த டைமில் எகிப்து கிளியோபாட்ரா டைமில் ரோம்லாம் உள்ளே வந்துட்டானுங்க. ஸோ ஒரு கொலாபரேட்டிவ் எம்பையராக இருந்துச்சு. ஒரே ஒரு கல் மட்டும் அன்அர்த் பண்ணும்போது மேலே எஜிப்ஷியன் லாங்குவேஜ், அதுக்கு கீழே அதோட ரோம் டிரான்ஸ்லேஷன் இருந்திருக்கு, ரோமன். அந்த ஒரு ஸ்டோனை வச்சு இந்த டிரான்ஸ்லேஷனை வச்சு எல்லா ஆல்ஃபபெட்டையும் டீகோட் பண்ணிட்டான்.
இந்த இடம் வர்றதுக்கு நெப்போலியனோட நிலம் மேலே உள்ள ஒரு ஆசை காரணமாக இருக்கும். இன்றைக்கி எகிப்து எவ்வளோ பெரிய அரசாங்கமாக வாழ்ந்து அழிஞ்சுதுன்னு கண்டதுக்கு இன்னொரு ராஜாவோட ஆசை ஒரு காரணமாக இருக்கலாம். இதுவும் அந்த ஒரு ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடலில் வர்றது தான். இது நான் பூமி சார்ந்து போயிட்டுருக்கேன். இதே தான் வானத்துக்கும் போச்சு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களோட ஆசைக்கு தேவைக்கு லேண்டுக்கு அடுத்து என்ன இருக்குது. ஸோ ஒன்ஸ் இவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதான் பூமிங்கிற ஒரு மேப் ஒன்று போடுறானுங்க. அதுக்கப்புறம் தான் முதல் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் அப்புறம் அந்த மேப்பை பார்த்து ஹிட்லர் பிளான் போடுறது, ஸ்டாலின் பிளான் போடுறது அப்படின்னு முசோலினின்னு ஒவ்வொரு பக்கமும் போக ஆரம்பிச்சது. வானத்துக்கு மேப் போட முடியாது, நீங்கள் மேலே போய் தான் ஆகணும். இப்போது ராக்கெட் அனுப்புகிறாங்க, மேலே போகுது, கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், இன்டர்நெட்டுன்னு போகுது. இப்போது இதுக்கு முன்னாடியே வானத்தை கண்ட்ரோல் எடுக்க மதங்களும் கடவுளும் முயற்சி பண்ணுச்சு. அதுக்கு மிகப்பெரிய சண்டை, பல ஆயிரம் உயிர்கள் போன கதெல்லாம் இருக்குது. அதுக்கு வருவோம், செய்யாமலாம் இருந்திருப்பான். ஸோ முதல்ல இந்த கலீலியோ சார்னு ஒருத்தர் இருக்கார், நல்லா படிச்சிருப்பீங்க. கலீலியோ அவர் தான். அவர் எழுதுகிறாரு, ஒரு புக் எழுதுகிறாரு. அதில் சூரியன் நடுவில் இருக்கும், பூமி சூரியனை சுற்றுது அப்படின்னு எழுதுனதுக்கு சர்ச்சை அவர் மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு. யூ ஃபக்கர், மன்னிப்பு கேளு. அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னால் எரிச்சிடுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் கேடனோ புருனோ அப்படிங்கிற ஒரு 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 ஹெர்மெட்டிக் மெஜிஷியன், அது தனி அக்கல்ட்டு வேர்ல்டு தனியாக போகலாம், அவர் எரிக்கிறாங்க. அகெயின்ஸ்ட் சர்ச்சு பேசுகிறாருன்னு கடைசியாக சொன்னது. கலீலியோ, ஐயோ வேணாம் புருனோ மாதிரி எரிச்சிடாதீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், இந்த புக்குக்கு நான் ரொம்ப வருஷம் வேலை பார்த்துருக்கேன், பப்ளிஷ் பண்ண விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சர்ச்சுக்கிட்ட. சர்ச்சு மொதல் பேஜில் இதெல்லாம் என் கண்டுபிடிப்பு, என் மனசுக்கு தோணுது, ஆனால் பைபிளுக்கு எதிராக இருக்குது, அதனால் இதை நீங்கள் பொய்யினே வச்சுக்கிங்களேன், இது எனக்கு தோணுது தான், உண்மைலாம் கிடையாதுன்னு ஒரு மன்னிப்பு கிடைத்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் போட்டு நான் புக்கை பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி, அப்படி எரிக்க மாட்டிங்களா? கன்ஃபார்ம் தானே, அப்புறம் ஏமாற்றக்கூடாது. இல்லை மன்னிப்பு கேட்குறாடே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கலீலியோ மன்னிப்பு கேட்கிறார் சர்ச்சுக்கிட்ட. ஏங்க, நல்ல விஷயம் தானே, சூரியனை பூமி சுத்துன்னு சொன்னால் இதுக்கே சாரி கேட்கணும்? இல்லை நண்பர்களே, அப்போது கிடையாது. ஏனென்றால் இந்த பழையப்போன மனிதன் அவன் வாழ்ந்த பூமியை தூக்கி இந்த அண்டத்துக்கே சென்டரில் வச்சுருந்தான். பைபிள்லேயும் அப்படி தான் இருந்துச்சுன்னு சர்ச்சு சொல்லிடுச்சு. காட் கிரியேட்டட் மேன் இஸ் ஹிஸ் ஓன் இமேஜ். ஸோ பூமி தான் பூமி நடுவில் இருக்குது. பூமி நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கே மனிதன் நடுவில் வரான். அவனோட தலக்கணம் பாருங்கள். இந்த முட்டா பயலுங்களுக்கு இவனுங்க எந்த பொசிஷனில் இருந்தோன்னே அவங்களுக்கு தெரியலை. நம்ம தான் சென்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க, சூரியன் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போது அவங்களுக்கு அவ்வளோதான், சயின்ஸோ மேக்ஸோ அவ்வளோதான் டெவலப் ஆகிருந்துச்சுனால அந்த அறிவில் அவங்க யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் ஒரு அறிவியல், ஒரு சயின்ஸோ ஒரு மேத்தமெட்டிஷனோ அந்த ஜென்ரேஷனில் ஒரு ப்ரூஃப் பண்ணால் அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அதை ரெஃப்யூட் பண்ணி அடுத்த தியரம் கொண்டு வருவோம். ஆனால் அதை பழைய ஜென்ரேஷன் ஓகேன்றோம். ஏன்னா சயின்ஸ் இஸ் த ட்ரூத். ஸோ சயின்ஸில் ஒரு ஃபால்ஸ்னால் அதை மாற்றிக்கிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே போவாங்க. ஆனால் ரிலீஜனோ ஹோலி புக் அப்படி கிடையாது. ஒன்ஸ் எழுதுனது ஃபிக்ஸடு, அது நீங்கள் மாற்றக்கூடாது நண்பர்களே, அது பேண்டு, இதுதான் பிரச்சனை. ஸோ சயின்ஸ் மாதிரி ரிலீஜன் அப்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். உலகம் ஃபுல்லாக கடவுளே அப்டேட் ஆகிட்டே இருந்தாருன்னா இது நீங்கள் ப்ராப்ளமே இல்லை. இந்த அறத பழசான விதியை பிடிச்சிட்டு இருந்ததுனால தான் அவங்க அழிஞ்சு போனாங்க, அழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ பூமி தான் சென்டரு, நம்ம தான் நடுவில், கடவுள் நம்மளை படைச்சா நடுவில் தான் படைச்சிருக்காரு. தலக்கணம் பிடிச்ச பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியல. அப்போ அப்படி தான் இருந்துச்சு உலகம். ஸோ கலீலியோ அதை ரெஃப்யூட் பண்ணுறாரு. அவர் நம்ம இவர் காப்பர்னிக்கஸ், ஹீலியோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க. ஹீலியோ அப்படின்னா சன். ஸோ சூரியன் நடுவில் இருக்குன்னு அவர் தான் சொல்கிறார். அவருக்கும் காப்பர்னிக்கஸுக்கும் ஏகப்பட்ட தொல்லை. ஆரம்பத்தில் பூமி நடுவில் இருக்குன்னு சொல்ல கும்பலாக இருக்காங்க. டாலமியா யாரும் தெரில, கிளாடியஸ் டாலமியா, அது ஒரு கும்பல். ஸோ இப்போ ரெண்டு இதுவாக இருந்துச்சு. இவர் சென்ட்ரல்னு சொன்ன உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சூரியன்லாம் சென்ட்ரலில் சுத்தம்போடு அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போது அறிவியல் பைபிளுக்கு இணங்கி இருந்தால் மட்டும்தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அந்த காலத்துலலாம் நம்மள மாதிரிலாம் இல்லைப்பா, வெஸ்ட்டில் வேறு லெவலில் ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணி கலீலியோலாம் டான்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கிட்டு போவார். ஒரு மயிரும் கிடையாது. கலீலியோ கூட விடுங்க, அந்த ஆள் பழைய ஆள், 15th century இருந்தாலும் கூட வச்சுக்கலாம்.
நம்ம சார்ல்ஸ் டார்வின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அவரோட படம் இருக்கும் டார்வின்னு பாருங்கள். அவங்க வீட்டில் ஒய்ஃப் பயங்கர பக்தி, இவரே சர்ச்சு போகிற கும்பல் தான். இவர் பயங்கர சாமி பக்தி, இவர் கடவுள் பக்தி. ஆனால் பைபிளில் எவல்யூஷன் பற்றி படிக்கும்பொழுது கடவுள் மனிதனை படைக்கலன்னு அவரோட தியரி வந்துடுது. உங்கள் இப்போ என்ன செய்வானுங்களேன்னு அவர் பயப்பட்டுருப்பார். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபாதர்லாம் வந்து சண்டை போடுவாங்க. ஏன்னா டார்வின் விளையாட்டாக இருக்குதா, நீ பாட்டு குரங்குலேருந்து மனுஷங்க வருவானுங்கன்ற வாயை வச்சுருவோம் பார்த்துக்கன்றாங்க. அவர் ஒரே நாளில் குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான், மறுநாள்லாம் புக்கை பப்ளிஷ் பண்ணல. பல வருஷமாக தெரியும் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கே அவர் அவ்வளோ உதறல், ஒரு பாயிண்ட்டு தப்பாக பண்ண கூட அவரை செஞ்சு விட்றதுக்கு உலகமே காத்துட்டு இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப லேட்டாக பப்ளிஷ் பண்ணார். அதுக்கு முன்னாடி அவர் போன பீகிளுங்கிற ஷிப்போட அட்வென்ச்சர்ஸ்லாம் தனி டைரியாக ஒன்று வந்திருக்கும். அந்த கலப்பகோஸ் ஐலாண்டில் அவர் இறங்கலை அப்படின்னா இன்றைக்கி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் தேரியே இல்லை, எவல்யூஷன் நேச்சுரல் செலெக்ஷனே இல்லை. பைபிளை கண்டுபிடிச்சிட்டார். அவர் ஒய்ஃப் வந்து அந்த படத்தில் திட்டம், உன்னால் ரொம்ப தொல்லை, எனக்கு சர்ச்சை விட்டு நான் விலைக்கு வைக்கிறேன்றாங்க, நீ கடவுளுக்கு எதிரியாமே. இது டார்வின் வரைக்குமே, நியூட்டனுக்கு, நீங்கள் பார்க்குற வெஸ்டர்னில் சயின்ஸுக்கு டெவலப் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து மதம் எதிர்த்துக்கிட்டே இருந்துச்சு வேறு வழியில். ஸோ கலிலியோ டைமில் ரொம்ப மோசம். ஸோ ஏன் அந்த ஒரு கண்ட்ரோல் ஆஃப் ஸ்கை ரூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து மித்தாலஜி ஃபிக்ஷனில் வந்து எப்படி கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ க்ரீக் எடுத்துக்கலாம். அவன் என்ன பண்ணால் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நேச்சுரல் எலமெண்ட் கடல் வச்சிட்டான். ஜிஎஸ்ஸு இடி, தண்ணிக்கு கடலுக்கு பொசைடன் சொன்னேன், ஃபயருக்கு எரிமலைக்கு ஹெடசிம்பா, அப்புறம் ஹெர்மஸ் வந்து மெசஞ்சர், அப்புறம் லவ்வுக்கு ஆர்டிமிஸ் ஏத்தனா அப்படின்னு போயிட்டே இருப்பானுங்க. அப்போலோ காட் ஆஃப் லயர், மியூசிக் மேக்ஸுக்கெலாம் அப்போலோ, ஹார்மனி அதுக்கெலாம் அப்போலோ அப்படின்னு ஒன்றா போயிட்டு இருப்பானுங்க. ஆஃப்ரோடைட்டு இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து வானத்தில் இந்த ஜோடியாக்னு ஒரு வார்த்தை வரும் தெரியுமா, அதில் ஆரம்பம். இந்த கடவுளாக தூக்கி ஸ்கையில் ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க. இவர் இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆவார், இவர் இங்கே ட்ராவல் ஆவார். மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அதை வந்து அடுத்த வர சிஸ்டம் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ இந்த பேகன் ரிலிஜனில் வந்து கான்ஸ்டலேஷனை நம்பி கடவுளாக கும்பிடும் போது மோனோலித்திக் ரிலிஜன் வருது. மோனோலித்திக்னா அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கடவுள் தான், நிறைய கடவுள்லாம் கும்பிடாத. பேந்திசம்னா நிறைய கடவுள், மோனோத்திசம்னா ஒரு கடவுள் தான். இஸ்லாமு கிறிஸ்டியானிட்டியில் வெஸ்ட்டில் வரும்போது ஒரு கடவுள் தான், ஒரு ப்ராஃபட் தான், அமைதியாக கடை அப்படின்னு சொல்லும் பொழுது பேகன் ரிலிஜன் காலியாகுது. சயின்ஸ் வரும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் வருது. இல்லை என்னால் திட்டு தான், அவனை மீறி எதுவும் சொல்ல முடியாது போலே. ஸோ சூரியன் நடுவில் இருக்குங்கிறதுக்கே பல வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ அந்த சூரியனை தாண்டிங்கன்னா நிலா இருக்கும், அதுக்கப்புறம் 7 பிளானட் இருக்கும். இந்த பிளானட்டெல்லாம் அப்போல்லாம் வந்து எப்படின்னா, அப்போ மார்ஸு வீனஸு இதெல்லாம் கொஞ்சம் அப்போ கண்ணில் தெரியும் போல குட்டி குட்டியாக அவங்களுக்கு. ஏன் இதெல்லாம் டீப்பாக கவனிச்சிருக்கானுங்கன்னா, அப்போ ஸ்கையை கவனிக்கிறது மட்டும் தான் அத்தனை பேருக்கும் வேலை. இந்த காமெட்டு மீட்டர் ரைட்டு இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அப்போ டிவி கிடையாது, தேட்டர் கிடையாது, ட்ராமா மட்டும்தான். அவங்களுக்கு ஒரே ஃபன்னு வந்து ஸ்கையை கவனிக்கிறது தான். பாடுறான் என்னென்னமோ இருக்குது, இதுக்கு மேலே என்னென்ன மாப்பிள்ள இருக்கும்னு இவங்க பேசிட்டு உட்காந்துருப்பாங்க பாரு நைட்டு பார்க்கில். இன்றைக்கெல்லாம் நம்ம ஸ்கை வாட்ச் பண்ண போகிறோம் கைஸ் சொல்லிட்டு போய் புல்லில் உட்காந்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சின்ன ஈவெண்ட்டாக நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ இப்படி ஒரு இருக்கும் பொழுது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு குணம் வைக்கிறான். மார்ஸ் சிவப்பாக இருக்கா, அதை வந்து காட் ஆஃப் வார், வீனஸ் வந்து காட் ஆஃப் லவ், மெர்க்குரி இருந்தால் தெரியல, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர். ஜூபிட்டர் தான் இருக்குல்ல மெயின் தலைவர், பெருசு, சேட்டன்லாம் இப்போ தெரில. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறான். இப்போ இருக்கிற மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே எல்லாமே ஒரு கடவுளோட ஒரு பிளானட்டோட பேர் தான். ஜான், ஃபெப்பு, மார்ச் வரைக்குமே ரோமன் கடவுளோட பேர் தான். நீங்கள் 4 மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஸ்கை கூட சம்மந்தப்பட்டது. இப்போ என்ன பண்ணுறானுங்க, இந்த ஸ்கையை தாண்டுறானுங்க, தாண்டி டப்பு கட்டிட்டு மேலே போகிறானுங்க. மேலே போனால் பூமியை தாண்டி நிலா தெரியுது, அப்புறமா நட்சத்திரம் தெரியுது. அப்புறம் தான் சொல்கிறான், ஏலே நட்சத்திரம் உங்களுக்கெல்லாம் அழகாக இருக்குது, ஆனால் அது செத்து போச்சுடா, அவங்க கண்ணுக்கு அதோட இல்லூஷன் தான் தெரியுது. எதை நட்சத்திரம் அழகாக இருக்குடா, அதெல்லாம் முடிஞ்சு போனது, லேட் ரிஃப்ளெக்ஷன் அவங்க வந்துக்கிட்டு இருக்குடா, அது முடிஞ்சு போன படம்டா. அது நான் சொல்கிறேன், நட்சத்திரத்தை இப்படின்னு சொல்லலாம், ஒரு காலியான ஒரு ஆர்ட் ஒர்க் கூட ரிமைனிங்னு சொல்லலாம். இல்லை அழகான நட்சத்திரம், நட்சத்திர ஜன்னலில் வானமிட்டி பக்கத்து பாட்டும் பாடலாம்.
கலையாக பார்த்தா அழகு, அறிவியலை பார்த்தா கருமம். அப்புறம் அப்படியே பார்க்குறானுங்க, பூமிக்கு வெளியில் கிராவிட்டி இல்லைன்னு தெரியுது. ஓ, ஃபஸ்ட்டு கிராவிட்டி இருக்குன்னே தெரியுது, அப்புறம் கிராவிட்டி இல்லைன்னு தெரியுது. அப்புறம் இதுங்களாம் எப்படி சுற்றுதுன்னு பார்க்குறான். கிராவிடேஷனல் புல்லுன்றான். அந்த லா ஆஃப் மோஷன், இந்த லா ஆஃப் மோஷனு, வெலாசிட்டி, அக்சலரேஷன். ஓ, பூமி சூரியனை மட்டும் சுற்றுறடா, தண்ணியே வர சுற்றிக்குது அப்படின்றானுங்க. அப்புறம் எப்படா ஒன்று ஒன்று மோதாமல் இருக்குது, ஏதாவது ஒரு கிராவிட்டி புல்லுடா. சரி, அப்போ இது மட்டுமா இருக்குது, இது எல்லாமே எங்கடா போகுது, சூரியன் நடுவில் இருக்குடா. சூரியன் நடுவில் இருக்குன்னா அதுக்கு ஏதோ நடுவில் இருக்கணும்ல அப்படின்னு பார்த்தா, ஆமாம் அப்பல மில்கி வேன்னு ஒன்று இருக்குடா. ஓ, மில்கி வேக்குள்ளே சூரியன் இருக்கா, அது எங்கே இருக்குது, அது பெரிய கேலக்சிக்குள்ளே இருக்குடா, அது கேலக்சிக்குள்ளே போயிட்டே இருக்குது. சரி, அவன் வெளியே போயிட்டான், உள்ளே போமா போல அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் ஆட்டம் போகுது. ஆட்டம் போனால் ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அதுக்குள்ளே போகிறானுங்க. அங்கேருந்து குவாக்ஸ் போகிறானுங்க, குவாண்டம் ஃபிசிக்ஸ் போகிறானுங்க. பெரிய ஒரு டியூப்பு கட்டி லேபில் அசிலேட் பண்ணி உலகத்தை அழிக்கலான்னு லூசு பிள்ளைங்க லேபில் ஒருத்த பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படியும் போகிறானுங்க, அப்படியே மைக்ரோஸ்கோப்பிக்காகவும் போகிறான், மேக்ரோஸ்கோப்பிக்காகவும் போகிறான். ஹபிள். அதுக்கப்புறமா இந்த நடுவில் என்ன பண்ணுறாங்க, லென்ஸுங்க வர ஆரம்பிக்குது. மேக்னிஃபைங்னு ஒரு விஷயம் ஒன்று வருது. ஸோ இந்த டச்சுன்னு நினைக்கிறேன், டச் பீப்புள் ஏதோ இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரி பாலிஷிங் பண்ணுற நாடு டச்சு தான் நினைக்கிறேன். ஸ்பினோஸெல்லாம் அங்கே இருந்தான். இந்த கண்ணாடி இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் நோண்டும் போதெல்லாம் மேக்னிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க மிரரில், லென்ஸில். அந்த இண்டஸ்ட்ரி டைமில் டெவலப் ஆகும்போது, ட்ரேடிங் மூலமாக ஆகும்பொழுதெல்லாம் கீழே இருக்கிற க்ளோஸ்அப்பில் புக்கை படிக்கலாம், குட்டி குட்டி எழுத்தெல்லாம் பெருசாக படிக்கலான்னு மாதிரி தான் கலீலியோ கையில் கிடச்சிருக்கு. பைபிள் என்ன பண்ணுறாரு, ஒரு கோளாறில் அப்படி தூக்கி வானை துணைக்கி வைக்கிறார். மாப்பிள்ளை இங்கே பாடுறா, மேலே இருக்கலாம் பெருசாக தெரியுதுன்னு தான் டெலஸ்கோப் உருவாகுது. அவர் பார்க்கும்போது நிலாவை பார்க்குறாரு. இது என்ன, இது கற்கற்பாக குழியா, அப்போ நிலா அழகெல்லாம் கிடையாதா அப்படிங்கிறார். முடிஞ்சுது. அடுத்து கவனிக்கிறாங்க, ஸ்டார்ஸை கவனிக்கிறாங்க, மேலே போகிறானுங்க. இப்போ நம்ம ஹபிள் டெலிஸ்கோப்லேருந்து ஹை லெவல் ஆஃப் மேக்னிஃபைங் கிளாஸ் வரைக்கும் இப்போ டெலிஸ்கோப் வருது. அப்புறம் அங்கங்கே இது வச்சுருக்கானுங்க, அந்த இது சொல்லுவாங்கள்ல அப்சர்வேட்ரி. லடாக்கில் ஒன்று இருக்குது. அப்புறம் வெறும் சவுண்டு வேவ்ஸை மட்டும் ரீச் பண்ணுற அப்சர்வேட்ரி ஒன்று இருக்குது. அப்சர்வேட்டரியில் ஜம்முன்னு வேலையை பார்த்து லென்ஸை வச்சு அப்படியே திறந்தாங்கன்னா வானம் ஃபுல்லாக தெரியும். டீப்பாக டெப்த்தாக நம்ம வானத்தை தாண்டி என்னென்ன இருக்குங்கிறதுலாம் அழகாக கம்ப்யூட்டர் டேட்டாவோடைய இல்லையா ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வராங்க. அப்படியே அது சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்படியே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கை இருக்குது, மில்கிவே இருக்குது. அப்போ தான் டபக்குன்னு ஒருத்தர் வீல் சேர்லேருந்து வராரு, நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸில், இருங்க நான் ஒன்று சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா, அங்கிட்ட பிளாக் ஹோல் இருக்குது. பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னு. என்னது பிளாக் ஹோல்னால் பிளானட்டா? இல்லை, அதுக்குள்ளே போனால் எல்லாம் காணாம போயிடும். என்னடா சொல்லுடா, அதுதான் ஆரம்பம், அதில் இருந்தால் எல்லாம் வெளியே வந்துச்சு. ஒழுங்காக சொல்கிறா, அதான் பிக் பேங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கும்பல் வருது. இந்த பிக் பேங் திடீர்னு வழக்கம் பட்டார்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வெடித்து அதிலிருந்து நம்ம எல்லாம் வந்தோம். சரி, அது யார் வெடிக்க வச்சுன்னு கேட்குறீங்க, அதை கொண்டுருவோம். அதுக்கு சயின்ஸில் பதில் இல்லை. இப்போதைக்கு சொல்கிறாங்க பிக் பேங் ஒன்று நடந்திருக்கு, ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஆகிருக்கு. உடனே எலமெண்ட்ஸ் வந்துச்சு, ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் கண்ட கர்மம் வந்து ஒவ்வொரு இது ஆட்டம்ஸாக சேர்ந்து மாலிகுலாய், நியூக்ளியாய், மைட்டோகாண்ட்ரியா, சிங்குலர் மோனோ செல்லு, பிளான்ட் செல்லு, அனிமல் செல்லு, நியூக்ளியேஷன், நியூக்ளியை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அங்கேருந்து வந்து அமீபா, பரமேசியம், அப்புறம் ஊர்வனம், ஆம்ஃபிபியன்ஸ், மேமல்ஸ், கடல்லிருந்து ஒரு மீன் வந்து தண்ணிக்கு வந்து நடந்து மண்ணாகி அது குரங்காகி அது மனுஷனான மாதிரி எவல்யூஷன் வருது அப்படின்னு ஒரு இது வருது. ஸோ பிக் பேங் அப்படிங்கிறது த எண்டு. அது எப்படின்னா ஒரு போருக்குள்ளே ஓட்டப்பட்ட மாதிரி, அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. அது எப்படிங்க, நான் அப்போ ஸ்பேஸில் தான் ஒன்றும் இல்லையே, பூமி இருக்குது, கிராவிடேஷ்னல் புல் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது. பிக் பிளாக் ஹோலில் ஒன்றுமே கிடையாது, டைமே இருக்காது, ஸ்பேஸே இருக்காது. புரியுதா? அது உங்களால் ஃபீலே பண்ண முடியாது, புரியுதுங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன இவன் இல்லாத ஒன்றை இல்லைன்னு சொல்லி இருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் போய் தப்பிச்சிட்டான். அதுக்கு புக் எழுதுறான், அந்த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம்னு புக் எழுதுறான், ஹிட் ஆகுது. பிளாக் ஹோல் சயின்ஸ் ஃபிக்ஷன்காரங்களுக்கு பயங்கர குஷியாகிடுது. உடனே படம் எடுக்கிறாங்க, நாவல் எடுக்கிறாங்க. நம்ம நோலன் இந்த படம் டெனண்டா ரிவர்ஸில் போகிறாரு.
இன்செப்ஷன், அப்பா பொண்ணு பேசுது, புக் பண்ணி உட்காந்துக்குது, டைம் ரிவர்ஸில் ஆகுதுன்னு ஜாலியாக எடுக்கிறதுக்கு பயன்படுது. இதில் வந்து இப்படி போகும்போது அங்கே தான் ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று இன்னைய வரைக்கும் அதிகபட்சமாக என்னடா இவ்வளோ கண்டுபிடிச்சோம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே வார்த்தை வருது, த ஏலியன்ஸ். அப்போது நமக்கு வேலை, வேற்று கிரகத்து மனிதர்கள் இருப்பாங்களா, சோ ஏலியன்ஸ் இருப்பாங்களா, டூ ஏலியன்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படிம்பாங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு தெளிவாக ஒன்று சொல்கிறேன், இது எவன் கேட்டாலும் இந்த சொல்லுங்கள், ஏலியன்ஸ் இருக்கிறார்களா மாப்பிள்ள, டூ ஏலியன்ஸ் எக்ஸிஸ்ட் நம்புறியா அப்படின்னு கேட்டால் போடா முட்டா குதி அப்படின்னு சொல்லுங்கள். ஏனென்றால் உலகத்திலேயே மிக திமிரான கேள்வி, ஏலியன்ஸ் இருக்கிறாங்களா. ஏன் திமிரான கேள்வின்ற புரியல. நம்ம இருக்கும் பொழுது ஏன் ஏலியன்ஸ் இருக்கக்கூடாது? இது என்ன நீ சொன்னதான் திமிராக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணலாம். நண்பர்களே, இவ்வளோ பெரிய அண்டத்தில் துணோண்டு பூமியில் ஒரு உயிர் வாழ்ந்து நீ உட்காந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த கேள்வியை நீ யார் கேட்கலாம் அப்படின்ற. உனக்கு இருக்கிற வாய்ப்பு இன்னொரு இடத்துல இருக்கலாங்கிறதுனால லாஜிக்கு. இதுலேயும் திருப்பி அதே திமிரு தான் வருது. நம்ம தான் சென்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு நினச்சிக்கிறது மயிறு. நீயே சூரியன்லேருந்து 3வது இடத்துல இருக்கிற ஒரு எச்ச பொறுக்கி. மெர்க்குரி கொஞ்சம் போயிருந்தால் நீ வெந்து சேர்ந்துருப்ப, ப்ளூட்டோக்கு போயிருந்தால் குளிரில் செத்துருப்ப, மார்ஸு போயிருந்தால் ஆக்சிஜன் செத்துருப்ப. இந்த பிளானெட்டு ஒரு அதிர்ஷ்டமாக தப்பிச்ச. பூமியில் வந்த புழுலேருந்து குரங்குல வந்த கொம்மாங்கோனி, ஒரு ஸ்டோண்டு ஏப்பு, கஞ்சா அடித்த குரங்கு. இவ்வளோ பெரிய அண்டத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்கும்போது அங்கே ஒரு இடம் ஒன்று இருக்கும். அங்கே மனிதனுக்கு அவனுக்கு ஒரு 4 கண்ணு இருக்கலாம், 5 வாய் இருக்கலாம். அது அவன் பிரச்சனை. திருப்பி பாருங்கள் திமிரு, நான் மட்டும்தான் இருக்கலாம் அப்படிங்கிற திமிரு மனிதனுக்கு இருக்குது. அதுதான் ஏலியன்ஸ் இருப்பாங்களாங்கிற கேள்வி அடிக்கடி யோசிப்பேன். ஏன்னா நீ உனக்கே இந்த பூமியை தாண்டி 9 பிளானட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு உனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அப்போ என்ன கேள்வின்ற உனக்கு? அது வரைக்கும் தான் உன்னோட நாலேஜே அவ்வளோதான். அதே மாதிரி எங்கிட்ட ஒருத்தருக்கு அவனை பார்க்கணும்னு தேவையில்லை. ஆனால் உனக்கு மட்டும்தான் இங்கே இருக்கிற தகுதி இருக்குது. நீ நம்புறது மிகப்பெரிய தலக்கணம். சரி, அப்படி இருந்து என்னத்தை பிடுங்கண்ணே? பூமியை உலகத்தை படைச்சவன் பார்த்தானா அசிங்கமாக கேட்பான். பார்த்தா அவங்களுக்கு பாவன ஒரு பிளானெட்டை கொடுத்து, கடலை கொடுத்து, மலையை கொடுத்து, நிலா கொடுத்து, சூரியன் கொடுத்து, சாப்பாடை கொடுத்து, ஆம்பளை பொம்பளை 2ஆக படைச்சி எல்லாத்தையும் கொடுத்தா என்னடா பார்த்து அடிச்சுக்கிட்டு நாடுறீங்க தூ அப்படி துப்பிட்டு போவான். நீங்களாம் கேட்கலாமாடே, நீலாம் அங்கே வரலாமாடே ஏலியன்ஸ் இருக்காங்களான்னு. அதுவே நீ கெடுத்துறாத. இதில் வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலை, நீளமான கை. அடிக்கடி யோசிப்பேன், ஏன் ஏலியன்ஸை கோராவே யோசிக்கிறானுங்க மனிதர்கள்? திருப்பி இந்த திமிரு புண்டை அவன் மட்டும்தான் அழகாக இருக்கான்னு அவனுக்கு நினப்பு. ஏன் ஏலியன்ஸ் நம்மள கூட சட்டை பேண்ட்டை போட்டு கூட இன்னொரு பூமியில் உட்காந்துருக்கலாம், வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, உட்காந்துருக்கலாம், அவன் மாதிரி மேட்ச் பார்க்கலாம், தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்லாம். ஏன் இருக்கக்கூடாது? சரி, அப்படியே இருந்தாலும் அவன் ஏன் ஸ்பேஸ்ஷிப் வந்து பூமி அழிக்க ஆசைப்படுறான்? அழிக்கிறதுங்கிறது உன்னோட குணம், அது உன்னோட வச்சுக்க. இன்னொரு கிரகத்தில் வாழ்கிற மிருகத்துக்கு அது ஏன் வரணுங்கிற? எனக்கு தெரிஞ்சு இந்த மில்கி வேலை கேவலமான ஸ்பீஷிஸும் நம்மளாக தான் இருந்திருக்கணும். அதனால தான் எவனும் அந்த பூமிக்குள்ளே வரல. இன்னொரு பூமியில் வெறும் தியானம் மட்டுமே பண்ணுற கும்பல் இருக்கலாம் ஏலியன்ஸு. ஏலியன்ஸ்னாலே பாருங்கள், வன்முறை, பேய், லேபில் அடைச்சி வைக்க தான் அவங்களுக்கு தோணும். ஏதோ ஒரு ஏலியன் ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசி பார்த்துருக்கீங்களா? ஹை மாப்பிள்ளை, நீங்கள் தான் பூமியிலேருந்து வந்தீங்களா, ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து படம் பார்த்துருக்கீங்க. இங்கேயும் அவன் திமிரு தான் அவனை அழிச்சிக்கிட்டு இருக்குது. வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்லேருந்து ஹெச்ஜி வேர்ல்ட்ஸ் ஆரம்பிச்சு இந்த டைம் மிஷின்லேருந்து இப்போ இருக்கிற அத்தனை ஏலியன்ஸ் படம் வரைக்கும் இந்த ஏலியன்ஸோட ஷேப்புக்கு ஒரு கதை இருக்குது. ஏலியன்ஸ்னால் நீளமாக ஒரு கை வச்சுக்கிட்டு தலை அப்படி கூனிக்கிட்டு. இதை வந்து க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் ஸ்பீல்பர்க் படம் ஒன்று. அதில் தான் ஸ்பீல்பர்க் முறை காட்டுறார். அதே மாதிரி ஒரு வியர்ட் ஷேப்பில் அதை ஈட்டி எடுக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் ஸ்பீல்பர்க் எடுக்கிறார். ஸோ க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் ஒரு ஏலியன் ஷேப் தான் இப்போ இருக்கிற எல்லா படத்தையும் ஏலியனை காட்டுறது. தலை நீண்டு, கண்ணு பெருசாலாம். நம்ம இந்தியாவின் பெங்காலி டைரக்டர் சத்யஜித் ரே, அவர் ஒரு ஏலியன் கதை ஒன்று எழுதுகிறார் அவரோட பீக் டைமில். ஏன்னா ஒரு ஏலியன் வந்து ஷிப் ஒன்று கதையை கேளுங்க பிரேக் ஆகி ஒரு கிராமத்தில் இறங்கிடுது. அந்த ஊரில் இருக்க சின்ன பையன் கூட அந்த ஏலியன் ஃப்ரெண்ட் ஆகுது. அது ஒன்று குட்டி ஏலியன். நான் திருப்பி அவங்க ஊருக்கு போகணும், என் ஃப்ளைட்டு உடஞ்சி போச்சு, நான் ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் நீ எங்கள் கூட இருன்னு அந்த பையனுக்கும் ஏலியனுக்கும் போனால் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கதை. ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி போர்டு போடுறாரு. இப்போ கூட நெட்டில் பார்த்தா இருக்கலாம். ஸ்டோரி போர்டு எல்லா ஸ்டுடியோக்கும் போது நம்ம இந்தியாக்காரனுக்கு ஏன் அவ்வளோ பெரிய கதை தரணும், நீ வந்து ஏழை மக்கள் படம் இருக்கோ நீ பாட்டிக்கோன்னு விரட்டி விடுறாங்க. ஓகே ஃபக்யூன்னு சொல்லிட்டு பெங்கால் வந்துடுறாரு. அந்த ஸ்கிரிப்டை வந்து
அந்த ஸ்கெட்சோட எல்லா லைப்ரரிக்குள்ளேயும் போய் இருக்குது. அவனை வரைஞ்ச அந்த ரெஃபரன்ஸ் டயக்ராமு அப்படியே ஸ்பீல்பர்கோட க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்டில் வரும். க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட். இந்த கதை அப்படியே ஈட்டியோட கதை. ஸ்பீல்பர்க் கிட்ட கேட்குறாங்க, சத்யஜித்துடைய கதையில் இருந்தானே அடிச்சிங்க. சத்தியமாக இல்லை, நான் அந்த பக்கமே போவேன் அப்படின்னு ஓடி விட்றாப்புல. இனி வரைக்கும் இந்த கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஏலியன் பற்றி பார்க்கும்பொழுது நம்ம ஊரில் இப்போவும் அப்சர்வேட்டரியில் போனீங்கன்னா வேறு பிளானட்லேருந்து சிக்னல்ஸ் வருதா, மனிதர்கள் யாராவது பேசுவாங்களா, அந்த ஒரு தவிப்பு தான் அதிகமாகவே இருக்கும். இல்லை நம்ம இங்கேருந்து அவங்க கூட பேசலாம். அப்போது அழகாக ஒரு இது ஒன்று பண்ணியிருக்காங்க. வாயேஜர்னு நினைக்கிறேன், சேட்டலைட் பேர் தெரில, பார்த்தா தெரியும். அதில் வந்து ஒருவேளை ஏலியன் பூமியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு சேட்டலைட்டில் ஒரு ஓரமாக டேட்டா கோடில் ஒரு சிடி மாதிரி எடுத்து அமைச்சிருக்காங்க. அதில் வந்து இந்தியாவோட பெஸ்ட் ஆர்ட், அதை வந்து அந்த ஏலியன் பார்த்துச்சுன்னா இதுதான் பூமின்னு தெரிஞ்சுக்குமா. அந்த மாதிரி அதில் பாக்கோட ஃபியூகு, நம்ம வேறு ஒரு பீத்தோனோட ஒரு சொனாட்டா, நம்ம கேபி சுந்தரம்பாலோட பாட்டு கூட ஒன்று இருக்குது. கேபி சுந்தரம்பாலன்றேன், இவங்க அது இன்னொரு பாட்டி ஒருத்தங்க, கேபி சுந்தரம்பாலா, அவன் பேர் என்ன, எம்எஸ் சுப்புலட்சுமி, அவங்க பாட்டு இருக்குது. ஆர்ட் ஒர்க்கு, பெயிண்டிங்லாம் கோட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஏலியன்ஸ் பார்த்தா புரிஞ்சுக்குமா. அப்போ கூட பாருங்கள், இவனுங்க என்ன நொட்டினாலும் ஒரு பூமியை வேறு ஒரு பூமியை மனிதர்கள் புரிந்து கொள்ளும் என்றால் ஒரு பூமியின் ஒரு பூமியின் கலை வடிவங்களை வைத்து புரிந்து கொள்ள முடியும்னு சயின்ஸே சொல்லுது. ஒரு ஆர்ட் ஒர்க்கை வச்சு தான் அந்த பூமியை வந்து சாஃப்ட்டுன்னு நீங்கள் ஏமாற்றலாம் அப்படிங்கிறது. ஆனால் ஏலியன்கிட்ட வந்து ஹிட்லர்லாம் காட்டினா ஓடிடும், பாரிசான்லாம் காட்டினா ஓடிடும். ஸோ வி ஆர் ஷோயிங் பீத்தோவன், பாக், எம்எஸ் சுப்புலட்சுமி அந்த மாதிரி சொல்லி ஏமாற்றிடுறாங்க. ஸோ இவனுக்கு மார்ஸுக்கு ராக்கெட் தான் அதுதான். மார்ஸில் தான் இருக்குமா ஏலியன் இருக்குமா, தண்ணி இருக்குமா, மார்ஸில் தண்ணி இருந்தால் உனக்கு என்ன கொத்தா, அவனுக்கு பூமியில் உனக்கு இவ்வளோ தண்ணி இருக்கே, உனக்கே பதற, அங்கே போய் தான் நொட்டணுமா, இங்கே இருக்கிறத காப்பாற்றினாயே, அவ்வளோ அப்படி அமேசான் காடு இருக்குது, அதை அடிச்சுக்கிட்டு இருக்க டெய்லி ஒரு நாளைக்கு ஏக்கராக பறந்துக்கிட்டு இருக்கு, உனக்கு மரம் வெட்டுது, அதை உனக்கு இங்கே தந்தாச்சு எல்லாம். யூ ஹாவ் எவ்ரி அவைலபிள் ரிசோர்ஸ் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அதை உனக்கு பயன்படுத்த தெரியல. என்ன மயிருக்கு மார்ஸில் போய் ராக்கெட்டை நொட்டுறாங்கிற திமிரு. டெஸ்லா சொல்கிறான், மார்ஸுக்கு போய் தங்கிடலாம், ராக்கெட் அனுப்பிடுறேன், அங்கேயே நீங்கள் தங்கி செத்து போயிடுங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், உங்கள் குடும்பம் வந்து பேரில் வரும்ன்ற மயிறு. அப்போ பாப்பா, ஏண்டா ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய பூமி கொடுத்துக்கிறேன், இவ்வளோ கடல் கொடுத்துக்கிறேன், ஏசி கொடுத்துக்கிறேன், நீங்கள் அடங்கலை, நீங்கள் உங்களுக்கு ஏன் மார்ஸில் தான் போய் இடம் நொட்டுறீங்க. அதாவது அழகாக ஒரு வீடு ஓசியில் கொடுத்துக்கிறேன், பக்கத்தில் ஒன்றுமே அது காலி வீட்டில் போய் ஏன்டா தங்குறேன்னு ஒரு ஓனர் கேட்குற மாதிரி. இல்லைங்க, ஏன்னா அவனுக்கு இந்த ஊரை ஓத்துறது போகிறோம், அடுத்த ஊருக்கு போகலாம், அமெரிக்காக்காரன் புத்தி அது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். இருக்கிறத வச்சுட்டு வாழ தெரியாத நீ எங்கே அங்கே போய் நொட்ட போகிறேன்னு யோசிப்பேன். அங்கே போய் நான் அதான் பண்ண போகிறேன், அங்கே போயும் திருப்பி இவன் வேலையை காட்ட போகிறேன், திருப்பி ஸ்லேவரி கொண்டு வர போகிறேன். வேறு ஊருக்காரனை வந்து இந்த முறை பிளாக்குங்களை விட்டாச்சு, இந்த மாதிரி இந்தியன்ஸ் ஸ்லேவாக வச்சுக்கலாம், இல்லை சைனீஸ் ஸ்லேவாக வச்சுப்பேன். அங்கே மார்ஸில் ஏசி கியூபுக்குள்ளே பிளான்டேஷன் ஆரம்பிப்பேன். இப்போ நாங்கள் ஒரு ப்ளூஸ் பாடுவோம், எங்களையும் ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு நாங்கள் பாடுவோம். ஃபனி ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த ஏலியன்ஸ் ஃபவுண்ட் ஆகிடுச்சு, ஏலியன்ஸை பிடிச்சிட்டோம், ஏலியன்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது, ஸ்பேஸ்ஷிப் வந்துச்சு. இவனுக்கு அந்த மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் தான் டெஸ்ட் பண்ணுற ஏரியாவை ஏரியா 51 வச்சுட்டு அந்த பக்கம் எவனும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா 51 ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்ட்டான். இந்த முட்டா அமெரிக்கன் நம்புவானுங்க. இவனுக்கு மிசைல் டெஸ்ட் பண்ணலாம், கன்று டெஸ்ட் பண்ணலாம், என்ன கருமத்தை வேணால் பண்ணலாம், கிட்ட ஏலியன்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்றவான். அடிக்கடி வச்சுப்பேன், என்னத்த பார்த்தா இப்போ பார்த்தாலும் அமெரிக்காவில் வந்து ஏலியன்ஸ் இறங்குமா, நம்ம ஊருக்குலாம் வரதானே வச்சுப்பேன். திமுரு பாருங்கள், அப்படியே மனுஷன் திமுரு. என் ஊருக்கு தான் வந்து நொட்டும், நியூயார்க்கில் தான் வந்து இறங்கும், என் ஊரில் தான் இருக்கேன். பூமிக்கு ஏலியன்ஸுக்கு தெரியவா போது பூமியில் எந்த ஊரில் போய் இறங்கணும்னு. அது நேராக வந்து இங்கே மெட்ராஸோட வந்து இறங்கலாம், மெரினா பீச்சில் கூட இறங்கலாம். தெரிஞ்சு இப்போது எப்படின்னா இவ்வளோ பெரிய சூரியனில் ஒரு 3வது பிளானட்டாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட ஒரு பல ஆயிரம் வருஷமாக வெறும் மழை மட்டும் பெஞ்சு வெயில் மட்டும் அடித்து அதுக்கப்புறமா 4 விதமாக கிளைமேட்டுகள் வர்றதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆன மாதிரி இப்போ அங்கங்கே பூமிகள் ரெடி ஆகிட்டு இருக்கலாம். அங்கே ஒரு உயிரினம் இருக்கலாம், ஒரு புழு இருக்கலாம், பூச்சி இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், மனுஷனாக உருவாகிற ஸ்டேஜ் இருக்கலாம். அவ்வளோதான் இருக்குமே தவிர ராக்கெட் எடுத்துக்கிட்டு கை கால் கோன்லாஜ் கூலிங் கிளாஸ் போட்டுவிட்டு இங்கே சுடலாம் செய்யாது. வன்முறைங்கிறது இந்த பூமியோட போட்டோம். நெபுலா எனக்கு அடுத்தடுத்து போகிறாங்க, அடுத்தடுத்து போயிட்டுருக்குன்னு தெரியுது. காஸ்மோஸ் அப்படின்னு ஒரு சீரியஸ் இருக்குது பாருங்கள். காஸ்மோஸும் போட்டால் புதுசாக வந்த நீல் டைசன் அவரோட பிளாக் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அவரோட சீரியஸ் இருக்கும், அதை விடுங்க. கார்ல் சகான் CARL
SAGAN கார்ல் சேகன் அப்படின்னு ஒரு ஆள். அவரோட ஒரு சயின்ஸ் ஷோ காஸ்மோஸ்ன்னு இந்த யூனிவர்ஸோட வரலாறு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது, அதை பாருங்கள். கார்ல் சேகான் அவரோட காஸ்மோஸுங்கிற சீரீஸ். அதுக்கப்புறம் நீல் டே கிரைசனோட அடுத்த சீசன் 2 பாருங்கள், ப்ரெசண்ட்டில் எடுத்தது. அதுக்கப்புறம் அதாவது இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் கண்டதும் வந்திருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் படம் வந்து கான்டாக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். சொல்லணும்னு தோணுச்சு. இவங்க ஸ்பேஸ் வாராக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஆஸ்ட்ரானாட் பற்றிலாம் சொல்லுவேன். ஆஸ்ட்ரானாட்டுங்கள்லாம் வந்து ராக்கெட்டில் ஏறி எல்லாருமே ஒரு டாக்குமெண்ட் பார்த்தேன். பூமியை டாப்பாக எங்கேருந்து நீங்கள் பார்க்கணுங்க அப்படின்னு டாக்குமெண்ட்டில் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கோவக்காரராவோ பிபியாவோ ஆங்ஷியஸான ஒரு ஆஸ்ட்ரானாட்டாக இருந்தாலும் ஒன்ஸ் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணிட்டு பூமிக்கு வரும்பொழுது அவர் குணமே மாறிடுது அப்படின்றாங்க. ஏன்னா இது எவ்வளோ அழகான பூமி நான் பார்த்துட்டேன் மேலேருந்து. அதுக்கப்புறம் இந்த பூமிக்குள்ளே இறங்கும் பொழுதே எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸ் பீஸ் ஆஃப் லேண்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ ப்ரீஷியஸ் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து யாராக இருந்தாலும் உங்களை மாற்றிடும் அப்படிம்பாங்க. ஒரு முறை பூமியை நீங்கள் அவங்க ஸ்பேஸில் போகிறத விட அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக தெரியல, பூமியை நீங்கள் பார்க்கணும். நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு பூமியில் தான் நிலாவை பார்த்தேன், அதுதான் நிலாவில் தானே பூமியை பார்த்தேன், அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அவங்க பூமியை வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்குறதுங்கிறது தான் மிகப்பெரிய அனுபவம் அப்படின்றாங்க. இப்போ பிளாக் ஹோல் இருக்கலாம். இப்போது அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் வந்தார். அவர் வந்து ரிலேட்டிவிட்டி கொண்டு வந்துட்டு டைம் ஸ்பேஸ் எல்லாம் பெண்ட் ஆகிற ஒரு வேர்ல்டு ஒன்று இருக்கும். கிராஃப் ஆக்சிஸ்னு ஒரு பக்கம் சயின்ஸ் வந்து டிஃபைன் பண்ண பார்க்குது. ஆனால் தியரி ஆஃப் எவ்ரிதிங்னு ஒன்று இருக்குது. ஒரே தியரியில் இந்த உலகம் என்றால் என்ன அப்படின்னு விளக்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. கடைசி வரைக்கும் வரலையே. ஐன்ஸ்டீனுக்கு அது ஒரு ஆசை, இந்த தியரி ஆஃப் எவ்ரிதிங்னு ஒன்று கண்டுபிடிச்சிடணும், இந்த ஒரு ஃபார்முலா போட்டால் இதுதான் உலகம்னு சொல்லிடணுன்ட்டு. E=mc² அவரோட தியரியில் அப்படி இல்லை, அப்படி எடுக்க முடியல. தியரி ஆஃப் எவ்ரிதிங்னு ஒன்று இல்லை. ஏன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்லாம் வந்ததுக்கப்புறம் குவாண்டமுக்கு அப்புறம் எதுவுமே நிலையில் மேட்டர் லைட் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே வந்து வேரியேஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபிக்ஸடு எம்பெரிக்கல் சயின்ஸுன்னு சொல்கிறா அந்த சயின்ஸே பொய்ன்னு சொன்னதுக்கப்புறம் ஐன்ஸ்டீனுக்கே வேலை இல்லை. நியூட்டன் சொன்னதெல்லாம் இப்போ தப்புன்றான் குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம். ஸோ எல்லா சயின்ஸுமே இப்போ பிரேக் ஆகுது இப்போது. அதனால் ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் எதுவுமே பொய்யின்றான், எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான், எல்லாமே பிட் அப்படின்றான். 0 1 தான் உலகன்றான், கம்ப்யூட்டர் தான், கோடு தான், ஃபிசிக்கல் யூனிவர்ஸ்ன்றான், எல்லா யூனிவர்ஸும் இன்ஃபர்மேஷன்றான், ப்ராசஸிங் தான். இப்போ அதில் தான் நம்ம இருக்கோன்றான். நீ ஒரு பிட் அப்படி நீ 1 0 இல்லை 1 0 அப்படின்றான். இந்த லைக்கா அப்படின்னு அந்த நாயை பற்றி படித்தா ரொம்ப சோகமாக இருக்கும். அதுதான் மனுஷனை டெஸ்ட் பண்ண முடியும். இந்த பசங்க மிருகத்தை டெஸ்ட் பண்ணுவானுங்களே, நாயை அனுப்பிச்சிருக்காங்க போல். ஆனால் அனுப்பும் போதே தெரியுமா அந்த நாய் இறந்துரும்னு. அடிக்கடி யோசிப்பேன், இது நாய் தானே அப்படின்னு யோசிக்கலாம், பெரிய சேவை செய்யுதுங்களா அடங்கொத்த. ஆனால் நாய்க்கு தெரியாதுல்ல தான் சேவை செய்யுதுன்னு. அது பேரா படிக்கும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. லைக்காவை அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏற்றி அனுப்பிச்சிடுறானுங்க ராக்கெட்டில். ஒரு 5-6 நாள் அது அங்கேயே இருந்து சோறு தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் செத்து போகுது லைக்கா. அந்த கிராவிட்டி தாங்காமல் உடம்பு, அதாவது அது சாகும் போது அதுக்கு எதுவுமே புரியாமல் இறந்துருக்கும். ஒரு மனிதன் வந்து புரிஞ்சுப்பான் நம்ம எதுக்காக சாகுறோன்னு. ஒரு நாயை யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமியில் சோறு தண்ணி இல்லாமல் சாகுறது கூட அந்த நாயாக தான் சாகுது. இந்த நாய் இங்கே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அந்த ஒரு குட்டி நாயை ஏற்றி விட்டு அதோட ரீடிங்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லைக்காக யாருமே மனிதர்களே இல்லாமல் செத்துப்போன ஒரு முதல் நாய் அப்படின்னு மாதிரி வார்த்தை தெரில மாதிரி உடஞ்சிட்டு அதை படிக்கும்போது தான் எந்தளவுக்கு அது கவர்மெண்ட்டு மறைச்சது. ரஷ்யா தானே, சோவியத் ரஷ்யா சும்மாவே விஷயத்தை வெளியே விடுவாங்க. லைக்கா இதுவான். அப்புறம் யூரி கேகரின் தான் இங்கேருந்து போனான்னு நினைக்கிறேன். அப்புறம் வேலண்டினா டெரிஸ்கோவா அவன் தான் ஃபஸ்ட்டு உமனும். இதெல்லாம் ஜிகே புக்கில் ஒரு சின்ன வயசில் வச்சுருந்தேன். ஸோ இந்த பூமி வந்து எவ்வளோ அழகானதுன்னு மேக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? ஒரு பூவோட ஒரு க்ளோஸ்அப்பில், ஒரு வானத்தில், நட்சத்திரத்தில், பௌர்ணமி, அமாவாசை, கடல் அலைன்னு. ஆனால் பூமிக்கு வெளியிருந்து பூமியவே பார்க்குற வரைக்கும் அறிவியல் வளர்ந்துருக்கு. ஆனால் அவ்வளவு வந்தும் நம்ம திருந்தலை அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா நமக்கு மட்டும் ஒரு அறிவை ஒருத்தன் கொடுத்துருக்குறான்னா பாருங்களேன். இப்போ மண்ணில் என்ன ஒரு குரங்காக இருந்து மண்ணில் என்ன ஒரு ஜந்து
ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சி வானத்தை பொழந்துக்கிட்டு வெளியும் போயிடுச்சு. ஆனால் வெளியே போயிட்டோம் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் தான் யோசிக்கிறத தவிர இந்த பூமி எப்படி அழகாக வச்சுக்கலாம்னு யோசிக்கல. அவனுக்கு தெரிஞ்ச மனிதனே ஒரு கேவலமான ஒரு மிருகந்தான் அவன். ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு எச்ச அது தெரில. அதை அப்படியே சொல்லணும்னு தோணுச்சு. அப்படியே ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசில் அது ஒரு பிரமிப்பாக இருக்கும். இந்த பிளானட்டோரியம்லாம் கூப்பிட்டு போவானுங்க. சின்ன வயசில் வந்திருக்கேன். ஆசையாக இருக்கும். நான் வாயப்படுறது அப்படியே பார்க்கணும். இந்த வோக்கலூரின்ஸ் எல்லாமே இது ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறேன், இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லோரும் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும். இவ்வளோ நாள் 38 எபிசோட் போயிட்டோம். நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்தை ரசிக்கிற ஒரு இன்ட்ரோவர்ட் கும்பலாக நம்மளே செட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன விஷயம் ஒன்று. சரி, இப்போ நம்ம காஸ்மாஸ் பற்றி பேசுகிறோம்ல. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம், நைட்டு உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்டு உங்கள் வானத்தை உங்களோட ஆங்கிள் இருந்து வானம் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, என்ன தெரியுதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹேஷ்டேக் வோக்கலொலி இல்லை @வோக்கலொலின்னு போட்டு டேக் பண்ணி போட்டுடுங்க. நான் ஷேர் பண்ணுறேன் காஸ்மோஸ் பாட்காஸ்ட். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே கம்யூனிட்டியாக நம்ம சில் பண்ணி ஃபன் பண்ணலாம். ஏதாவது நிறைய ஜாலியாக ஒன்றா இருப்போம். சும்மா தோணுச்சு, நானும் என் ஃபோட்டோவை போடுறேன். நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக மாடியில் உட்காந்துட்டு ஸ்கையை மட்டும் கவனிச்சிக்கிட்டு இருப்போம். சின்ன வயசில் பண்ணது இப்போ விட்டுருப்போம். முடிஞ்சால் நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது போதும். ஒரு 40 செகண்ட்ஸ் வரும், மினிட்ஸ் வரும். அப்புறம் இந்த குரூப் பாட்காஸ்ட் ஒன்று பண்ணேன். 2K கிட்ஸ் லவ் ஸ்டோரி, 90s கிட்ஸ் லவ் ஸ்டோரின்னு நம்ம பசிக்குள்ள டீம் வச்சு ஃபுல்லாக பண்ணேன். அது குரூப் பாட்காஸ்ட். நானே கம்மியாக தான் பேசியிருப்பேன். சில நண்பர்கள்லாம் சூப்பராக பேசினாங்க. அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடிட் பண்ணி போட 2 நாளில் வந்துடும். இது இன்றைக்கி காஸ்மோஸ் ஸ்பெஷல் இன்றைக்கி. அப்புறம் சப்போர்ட் வோக்கலொலி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஜிபேயில். ஐ எம் ஹாப்பி. சில பேர் நிறைய அனுப்புகிறீங்க. இந்த ஷவுட் அவுட்லாம் சொல்லுவாங்க. நிறைய அனுப்புகிறவங்களோட பேரெல்லாம் சொல்கிறதுன்னு பேட்ரியான்லாம் ஆப்ஷன் இருக்கும். எனக்கு அது சொல்கிறது ஏதோ கொஞ்சம் தெரியல. ஏன்னா எவ்வளோ காசுங்கிறது நீங்கள் 5 ரூபா கொடுத்தாலும் அந்த பாட்காஸ்டோட லவ்வில் தான் தர்றதுன்னு எனக்கு தெரியுது. அதனால் இவர் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காருன்னு சொல்கிறதே எனக்கு நீங்களும் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக யாரையும் அனுப்புறதும் கிடையாது. ஸோ ஃபாரின்லேருந்து கேட்குறவங்களுக்கு பேட்ரியான் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அதில் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இதெல்லாம் கேட்கலாம். நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் எல்லா பாட்காஸ்ட்டும் இந்த வார்த்தையை போட்டுருவேன். தவறே கிடையாது. பிகாஸ் இப்போது எல்லா ஆப்புங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ப்பரேட்டாக மோனோபொலி ஆனதுக்கப்புறம் நம்ம இவங்க எல்லார் கையிலையுமே நம்ம மாட்டிக்க விரும்பலை. நாளைக்கு கொஞ்ச நாள் நானே ஒரு .com ஆரம்பித்து வோக்கலொலி.comல அதில் போய் நீங்கள் பாட்காஸ்ட்டை கேட்டுக்கணும் கூட நம்ம தனியாக கூட வந்துடலாம். நாளைக்கு எவன் எப்போ எந்த ரூல் போட்டு எதை பிளாக் பண்ணுவான்னு நமக்கே தெரியாது. அதனால் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுங்கிறதுக்கு சர்வைவல் மோடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஃப்யூச்சரை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அடுத்து எங்கெங்கே போகுதுன்னு. இண்டிபெண்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைனா முடிஞ்சான்னு மட்டும் தெரியுது. ஸோ அதான் சப்போர்ட் வோக்கலொலி. நன்றி. தொடர்ந்து 40வது எபிசோட் கிட்ட போக போகிறோம். இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போட ஆரம்பிச்சிடறேன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் டூயிங் வோக்கலொலி. எனக்கு வர மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் மேக்கில் ஹாய் சூப்பர் தலை செம்ம காமெடி சிரிச்சு அவ்வளோதான் வரும். பட் வோக்கலொலி நிறைய பேருக்கு இவ்வளோ பர்சனலாக இருக்கும். நிறைய பேர் லைஃபையே மாற்றிருக்கு. சூசைடல் தாட்லேருந்து வெளியே வந்திருக்கோம். அவங்க கண்ணில் தண்ணி வந்துச்சு, நானும் கனெக்ட் ஆனேன், என் லைஃப்பை மாற்றிக்கிட்டேன். ஒருத்தவங்க எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப பேசவே மாட்டேன் தலை. நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இப்போ அம்மாவுக்கு போய் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு நான் ஓடிட்டேன். எனக்கு வெக்கம் வந்துச்சு. நான் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன விஷயம் தானே வாழ்க்கையில். அது நம்ம இதெல்லாம் பேச யாரும் இல்லையானு இருந்தேன் தலை. நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு இது யார்கிட்டயோ சொல்லணும்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். யார் ஒரே மனது. நம்ம எல்லோரும் ஒரே மனசு. பேசாத மனசுகளுக்கு ஒரே ஒரு வாய் மட்டும் பேசுது. அப்படி வச்சுக்கோங்க. நன்றி. ஸோ இது உங்கள் விஜய் வரதராஜின் வோக்கலொலி. விஜய் வரதராஜ் வோக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வோக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है।